الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை மது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள். எப்பொழுதும் எந்த பிரசங்கத்திலும் நம்முடைய பார்வைகள் ஹத்தீபுடைய முகத்தை நோக்கியதாக அமையும் பொழுது உற்சாகமும் கிரகிப்பும் ஒரு கவனமும் நம்மோடு பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்கு உஷாத் துணையாக அமையும். எனவே தூக்கம் கலைத்து உற்சாகமாக உள்ளத்தை திறந்து குத்துபாவை செவிமடுப்போம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு அல்லாஹ் குத்துபாவின் மூலம் தெளிவை தரலாம். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு நம்முடைய பொறுப்புகள் ஒரு அமானிதம். அந்த பொறுப்புகளை கியாமத்து நாளிலே, மறுமையிலே நம்மிடம் அல்லாஹ் அதை பற்றி விசாரிப்பான். பொறுப்புகள் எத்தனை வகைகள், அந்தந்த வகைகளுக்கு பொறுப்பானவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி முன்னோர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நேரம் இடம் கொடுக்கின்ற அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களோடு பரிமாறிக்கொள்வேன். உங்களுடைய உற்சாகமும் கவனமும் இறுதி வரைக்கும் தொடருவது என்னுடைய பேரவா. பொறுப்புகளில் முதலாவது அமானிதம் எது? முதலாவது நமக்கு தந்திருக்கப்படக்கூடிய, வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பில் மிக முக்கியமானது, முதன்மையானது எது? நாம் நமக்கு பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு.
பிற பொறுப்புகளை சுமந்து தன்னை மறந்துவிடக் கூடாது. சமூகத்திற்காக பாடுபட வேண்டும். அன்பானவர்களே, அது கிணறு போன்றிருக்க வேண்டும். தண்ணி குறைய குறைய ஊற வேண்டும். மழுகுதிரி போன்று கரைந்து விடக்கூடாது. சவர்க்காரம் சில அழுக்குகளை சுத்தப்படுத்தி தான் முகவரியற்று போவது போன்று நாம் போய்விடக்கூடாது. அலைக்கும் அன்புசக்கும், உங்களுக்கு உங்களுடைய ஆத்மா முதல் பொறுப்பு. அலைக்கும் அன்புசக்கும், உங்களுக்கு நீங்கள் பொறுப்பு. முதல்ல நம்முடைய பொறுப்பு. என்னுடைய ஈமான், என்னுடைய கொள்கை, என்னுடைய இபாதத், என்னுடைய வுது சரியா, என்னுடைய தொழுகை சரியா, என்னுடைய வியாபாரம் சரியா, என்னுடைய பேச்சு முறை சரியா, என்னுடைய பார்வை சரியா, என்னுடைய பிரயாணம் சரியா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை சரியா, என்னுடைய சமூக வாழ்க்கை சரியா, என்னிடம் இருக்கின்ற அறிவு ஞானம் எனக்கு போதுமா, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள நெருக்கம் எந்த அளவு, என்னுடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகள் எத்தனை வீதம், என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளம் தென்படுகிறதா, என்னுடைய இரவு சரியாக கழிகிறதா, என்னுடைய பகல் எப்படி கழிகிறது, என்னுடைய தனிமை எப்படி கழிகிறது, நான் ஊரை விட்டு வெளியில் இருந்தால் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் வீட்டுக்குள் இருந்தால் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய எப்படி நடந்து கொள்கிறேன். அலைக்கும் அன்புசக்கும், நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு. இதை நான் தனித்தனி தலைப்புகளிலே பேசப்படுகின்ற விடயம், இதை நான் விரிவாக இந்த இடத்திலே நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நமக்கு நாம் பொறுப்பு. கண்ணியமானவர்களே, உள்ளச்சத்தோடு தொழுங்கள், கண்ணீர் வடித்து துஆ கேளுங்கள், இரவிலே அல்லாஹ்வை தியானியுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்திய அதே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவில் ஒரு ஆயத்தை ஓதி சுபஹ் வரைக்கும் அழுதார்கள். சுஜூதிலும் ருக்கூயிலும் திருகை கல்லிலிருந்து சத்தம் வருவது போன்று, கொதிக்கின்ற பானையில் இருந்து வருகின்ற சத்தம் போன்று, தேன் பூச்சிகளுடைய ரீங்காரம் சத்தம் போன்று, பல்வேறுபட்ட தவியுன் க தவியின் நகல், அசீதுன் க அசீதுல் மிர்ஜல், கிஜருன் யகுலா அல யகுலா, பல்வேறுபட்ட வார்த்தை பிரியம் வந்திருக்கின்றன. நபியுடைய தொழுகையும் அப்படி இருந்தது. சிலரோடு சிரித்து பழகுங்கள் என்ற நபியவர்கள் முகம் சுளிக்கவில்லை, சிரித்த முகத்தோடு வாழ்ந்தார்கள். நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள், பிறருக்கு ₹1 அல்ல, ஒரு சதத்துக்கும் ஒரு திர்கத்துக்கும் ஒரு தீனாருக்கும் வஞ்சகம் செய்ய வேண்டாம், யாரையும் ஏமாற்ற வேண்டாம் என்று சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு வீட்டிலே தூங்கவில்லை. புரண்டு இருக்கிறார்கள். மனைவி கேட்கிறார்கள், ஏதாவது வருத்தமா, அசௌகரியமா, அன்கம்ஃபர்டா, டிஸ்கம்ஃபர்டா? இல்லை. என்ன பிரச்சனை? தூக்கம் போகவில்லை. நிம்மதியா தூங்காமல் ஏன் புரளுகிறீர்கள்? இல்லை, ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திர்ஹம் என்னுடைய வீட்டில் கொடுக்காமல் இருக்கிறது, எப்படி தூங்குவேன்? தன்னை பாதுகாப்பது தான் தனக்கு பொறுப்பு. அன்பானவர்களே, பொறுப்புகளிலே மிக முக்கியமான பொறுப்பு நான் இரண்டாவது இலக்கம் கொடுப்பது கண்ணியமான பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்கின்ற பொறுப்பு. மிக முக்கியமான ஒரு பகுதி. பிள்ளைகள் சீரழிவதற்கு, சீதேவிகளாக மாறுவதற்கு, மன்னிக்க வேண்டும், மூதேவிகளாக மாறுவதற்கு ஒரு எழுத்து தான் கலருகிறது, கருத்தை மாறுகிறது. சி என்ன மூ என்ன இரண்டும் பெற்றோர்களாகிய சீதேவிகளுடைய கையில் இருக்கிறது. ஒருவர் இருந்தார், திருந்த நினைத்தால் யாருக்கும் திருந்தலாம். சமூகத்தில் சப்பி துப்பப்பட்டவர்கள் கூட தலைக்கு மேலே தூக்கி வைக்கப்படக்கூடியவர்களாக மாறலாம் மனது வைத்தால். ஒரு உதாரணம் சொல்வார்கள், ஒரு பிராணியை சொல்வார்கள், அந்த பிராணியுடைய பெயரை தெரிந்து கொள்வது, அதனுடைய வாளை திருத்த முடியாது என்று, அந்த பிராணியுடைய வாளை திருத்த முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு முதிர்ந்த ஞானம் உள்ளவர் ஒரு கருத்தை சொன்னார், பொருத்தமான கருத்தை நினைக்கிறேன். அது நினைத்தால் நிமித்தலாம். அந்த பிராணியுடைய வால் வளைத்து வைத்திருப்பது அதுதான். அந்த பிராணி நினைத்தால் அதனுடைய வாளை நிமிர்த்தலாம்.
அது நிமிர்த்துவதற்கு மனசெடுக்கவில்லை, தைரியப்படவில்லை. ஒருவர் அவருடைய பெயரை கேட்டால் பயப்படுவார்கள், பிரயாண கோஷ்டல நடுங்குவார்கள். ஊர் விட்டு ஊர் போகின்ற போர்டர்களில், எல்லைகளிலே இந்த காலத்திலே லைட் அடித்து கேட்பது போன்று அவன் இருக்கானா, வாகனத்துக்கு ஏதாவது வேகமாக போகும்பொழுது பிடிக்கின்றவன் என்றெல்லாம் கேட்போமே, அது போன்று இவனுடைய கோஷ்டி இருக்கிறார்களா, நீங்க வந்த வழியில் இவனுடைய கோஷ்டி இருக்கிறதா? ஆம் என்றால் பாதையை மாற்றுவார்கள், ரூட்டை மாற்றுவார்கள். அப்படி மிக பாதுகாப்பாக, கவனமாக, எச்சரிக்கையாக தன்னுடைய பணங்களை பதுக்கி ஒளித்து வைத்தாலும் காலையில் எழுந்தால் அது மண் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கும், திருடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரவுடி வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு ரவுடி, திருடர், ஆரம்ப நிலை சொல்கிறேன். ஒரு நாள் பலருக்கு இந்த ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடந்து வந்திருக்கிறது. இவருக்கு நடந்தது அவர் கிதாபில் பார்த்தேன். முகட்டை கூரையை கலட்டிக் கொண்டு ஒரு வீட்டுக்குள் திருட நடுநிசையிலே தஹஜ்ஜுத் நேரத்திலே குதிக்கிறார். அந்த வீட்டில் ஒரு முதியவர், அந்த வீட்டுக்காரர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். திருட வருகிறார். திருட வந்த வீட்டில் குர்ஆனுடைய ஓசை, அதில் ஒரு ஆயத்தை ஓதுகிறார். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான்தாரிகள் இன்னும் அல்லாஹ்வை அஞ்சும் நேரம் வரவில்லையா? இன்னும் திருந்துகின்ற ஐடியா இல்லையா? காலம் பூரா மண் கொள்ளையா, காலம் பூரா திருட்டா, காலம் பூரா வட்டியா, காலம் பூரா குடியா, காலம் பூரா என்ன சண்டை சச்சரவா, காலம் பூரா தூசணமா, காலம் பூரா மனைவிக்கு அடித்துக் கொண்டே கபருக்கு அனுப்புவதா, காலம் பூரா பெற்றோரை அவமதித்துக் கொண்டே வாழ்வதா, காலம் பூராக ஏமாற்று வியாபாரம் தானா? அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். உள்ளம் அஞ்சுகின்ற சந்தர்ப்பம் இன்னும் வரவில்லையா? உள்ளத்தை தொடர். யாருடைய உள்ளத்தை? சிறுதருடைய உள்ளத்தை. அவருடைய பேரை கேட்டால் ஊரை நடுங்குமே, அந்த நாடை நடுங்குமே. அப்படிப்பட்ட ரவுடியுடைய அந்த உள்ளத்தை, காதை எட்டி உள்ளத்தை தொடுகிற தஹஜ்ஜுத் நேரம் அல்லவா, உள்ளம் ஓர்மையான நேரம். உடனே தேமி அழுகிறார். ஆனையாரப் திருந்தும் நேரம் வந்துவிட்டது. யாரப் திருட போனவருக்கு அந்த வீட்டுடைய குர்ஆன் ஹிதாயத் கிடைக்கிறது. திருந்தினார். எப்படி மாறினார் தெரியுமா? தஹஜ்ஜுத் நேரத்தில் திருட போனவருக்கு ஹிதாயத்து கிடைத்து இப்பொழுது நேசராக மாறுகிறார். அவருடைய பிரபலியமான கருத்துக்கள், புத்திமதிகளிலே ஒன்றுதான், உங்களில் ஒருவருக்கு தஹஜ்ஜுத் தொழுவதற்கு, சுபஹுலை எழும்புவதற்கு சிரமமாக இருப்பதாக இருந்தால் அவருடைய பாவம் அவரை விளங்கிட்டிருக்கிறது. தஹஜ்ஜுதிலே திருட போனவருக்கு ஹிதாயத்து கிடைத்து தஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறார். இவருக்கு ஒரு பிள்ளை இருந்தார், அலி. கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் விளையாட்டு புத்தி, கொஞ்சம் கூத்து. பத்வா செய்யவில்லை, திட்டவில்லை, ஒதுக்கவில்லை, சபிக்கவில்லை, விட்டு விரட்டவில்லை. தானும் எப்படி இருந்து திருந்தி வந்தேன் என்ற உணர்வோடு பிள்ளைக்காக புத்திமதி, கண்காணிப்பு, துவா. அல்லாஹ்விடம் சொல்வாராம் துவாவிலையா, அல்லாஹ் என்னுடைய மகன் அலி நல்லவனாக வர வேண்டும் என்று நான் படுகின்ற பாடு உனக்கு தெரியும் யா அல்லாஹ். என்னுடைய மகனை வீணாக்கி விடாது, என்னுடைய மகனை என்ன சாலிஹான குழந்தைகளில் ஆக்கித்தா என்ற அழுகை, துவா. இமாம்கள் எழுதுகிறார்கள், என்னுடைய துவா வீணாகவில்லை, என்னுடைய புத்திமதி வீணாகவில்லை, என்னுடைய கண்காணிப்பு வீணாகவில்லை. தந்தையுடைய மௌத்துக்கு பின்னால் தந்தையை இறைநேசராக மாறினார். பலர் அவருடைய கையிலே ஹிதாயத் பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒளிவிளக்காக மாற்றினான். அவருடைய மகன் அலியை தந்தையை விட ஒருபடி மேன்மையாக ஆக்கினார். அந்த முன்னாள் ரவுடி பின்னால் இறைநேசர் யார்? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு அரசர். களிமண்ணால், கிளேயால் தலபாடம் செய்வது போன்று இரும்பால் செய்வார்கள். அலன்னாலவுல் ஹதீஸ். இன்னும் ஒரு தஸ்ஸருடைய கருத்துப்படி குழைத்த மாவால் ரொட்டி சுடுவது போன்று, இடியப்பம் சுடுவது போன்று, குழைத்த மாவால் பலகாரங்கள் செய்வது போன்று அவருக்கு இரும்பை நாங்கள் மிருதுவாக்கி கொடுத்தோம். எப்படிப்பட்ட வளம், எப்படிப்பட்ட வளம்! நெருப்பில் இருக்க தேவையில்லை, இரும்பு மாவு போன்று. எப்படிப்பட்ட ஒரு வளம், தொழில்நுட்பம்! அவர் ஒரு அரசர்.
அவருடைய மகனும் ஒரு நபி, ஒரு ரசூல், உலகையே ஆட்சி செய்த தந்தையை விட ஒருபடி மேலே. தந்தை உலகத்தை மாற்றி செய்யவில்லை, அவருக்கு பிறந்த மகன் உலகத்தையும் மாற்றி செய்தார். அதிலும் தந்தையுடைய துஆ சம்பந்தப்படுகிறது. யார் அவர்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தந்தை உலகத்தை மாற்றியவில்லை, மகன் உலகத்தை மாற்றுகின்ற அரசராக மாறினார். தந்தைக்கு காற்று வசப்படுத்தப்பட்டிருக்கவில்லை, மகனுக்கு காற்று வசப்படுத்தப்பட்டிருந்தது. ஒருபடி சில சிறப்பம்சங்கள் தந்தையை விட மகனுக்கு மேலதிகம். ஏன்? தந்தையுடைய தியாகமும் துஆவும் கண்காணிப்பும். நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்க சீடர்களாக வளர்க்கின்ற பொழுது நம்மை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்துவார். ஒரு நாள் துஆ கேட்டார்களாம், குன் லிபினி கமா குந்தலி. எப்படி துஆ பாருங்கள், ரத்தின சுருக்கமான முழு வாழ்க்கைக்கான துஆ. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னோடு எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படி என்னுடைய மகனோடு நடந்து கொள்வாயாக. அழகான துஆ. எனக்கு தந்த நபி பட்டம், எனக்கு தந்த ரிசால தொதுத்துவம், எனக்கு தந்த ஆட்சி, எனக்கு தந்த திறமை, எனக்கு தந்த ஆற்றல், எனக்கு தந்த நுணுக்கம். தந்தையே ஒரு வழக்கில் சரியாக தீர்ப்பு செய்ய முடியாமல் மகன் சரியான தீர்ப்பு கொடுப்பார். குர்ஆன் சொல்கிறது, தந்தையை விட பெரிய நீதிபதியாக, தந்தையை விட பெரிய நுணுக்கசாலியாக தந்தையுடைய துஆவின் மூலம் மகன் மாறினார். அல்லாஹ் சொன்னானாம், குல் லஹு ஃபல்யகுன் லீ கமா குன்த லீ. அல்லாஹ்வுடைய பதில், துஆவுக்கு பதில். தாவூதே, உங்களோட துஆ மட்டும் போதாது, சுருக்கமாக தான். அவரும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். அவரும் தன்னை உங்களை போன்று மாற்ற வேண்டும். உங்களை போன்று பக்தியாளராக, தக்குவதாரியாக, ஈமான்தாரியாக, இறைநேசராக மாற முயற்சிக்க வேண்டும். அவருக்கு சொல்லுங்கள், மகனுக்கு சொல்லுங்கள். இந்த துஆ கேட்கும் பொழுது மகன் நபி அல்ல, மகன் சிறுவர், மகன் சிறு குழந்தை. நபியாக வருவாரா, ரசூலாக வருவாரா, தந்தைக்கே தெரியாது. மகனுக்கு சொல்லுங்கள், புத்திமதி, நீங்கள் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படி உங்களுடைய மகனையும் என்னோடு நடந்து கொள்ள சொல்லுங்கள், உங்களை போன்று ஆக்குகிறேன். தாய் தந்தையுடைய கண்காணிப்பு துஆ மிக முக்கியம். அன்பானவர்களே, குவம் புசக்கும் அஹ்லீக்கும் நாரா. முதலாவது உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற வேலையை செய்து கொண்டு உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை கிடைக்கக்கூடியவர்களை நீங்கள் பாதுகாக்கும். நீங்கள் திருந்துங்கள், அடுத்து அவர்களை திருத்துங்கள். முதலாவது உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து நீங்கள் தொழுகைக்காக 5-8 எடுத்து வைத்தால் தான் மகன் 3 எடுத்து வைப்பான். நீங்கள் இமாம் ஜமாத்தாக தொழுதால் தான் மகன் தனியாவது தொழுவான். நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுதால் தான் பிள்ளை சுபஹாவது தொழும். நீங்கள் சுத்தமாக 100க்கு 100 அலாலான வருமானத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக பாடுபட்டால் தான் மகனிடத்திலே அலாலான சம்பாத்தியத்துடைய உணர்வு வரும். உங்களிடத்திலே எந்த தீய பழக்கமும் இல்லாத பொழுதுதான் பிள்ளையிடத்திலே தீய பழக்கங்கள் இல்லாமலாகும். நீங்கள் மன்னிக்க வேண்டும், வாயால் உறிஞ்சக்கூடியவராக இருந்தால் மகன் மூக்கால் உறிஞ்சக்கூடியவனாக மாறுவான். என்னவென்று விலகிக் கொள்ளுங்கள், என்னவென்று விலகிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கூவம் புஸ்தகம் அஹ்லீக்கும் நாரா. எரிகொல்லிகள் மனிதர்கள், விறகுகள், நரகத்துடைய விறகுகளே மனிதர்கள் தான். கற்கள், இந்த முஸ்னம் அடைபட்டு இருப்பதற்காக, முஸ்னம் கொதிப்பு இருப்பதற்காக வேண்டிய கற்களையும் போடுவான். மலக்குமார்கள் அங்கே கடின சித்தமுள்ள மலக்குமார்கள், மலாயிக்கத்துல் கடின சித்தமுள்ள ஷிதாத், கடுமையாக தண்டனைகளை நிறைவேற்றக்கூடிய மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யாஸூன மா அமரஹும், அல்லாஹ் சொல்வதை செய்வார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, சொல்வதை செய்வார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட நரகத்தை விட்டும் உங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தேவை. சுமைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி நிகழ்வை சொன்னேன். அப்படியே வாழ்ந்து மௌத்தாக இருந்தால் இந்த மிம்பர்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லப்பட்டிருக்காது, அதுக்கு மாற்றமான பத்வா செய்யப்படக்கூடிய நபராக மாறி இருப்பார். அன்பானவர்களே, எனவே பெற்றோர் பிள்ளைகளுடைய பொறுப்பு, வீட்டுடைய சூழல் மிக பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். கண்ணியமானவர்களே, பாவத்தை வெளியிலே தேடி போய் செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது. வெளியிலே பாவம் செய்வதற்கு ஒளிந்தொளிந்து செய்யக்கூடிய காலம் இருந்தது. இப்பொழுது இருக்கின்ற இடத்திலிருந்து முழு உலகத்தில் நடக்கின்ற எல்லா பாவங்களையும் பார்க்கின்ற
கேட்கின்ற, செய்கின்ற, ரசிக்கின்ற, அதிலே பங்கெடுக்கின்ற சாதனங்கள் எல்லாம் கையிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம், நம்மோடு சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் உலா வருகின்ற ஒரு காலம். மிக பயங்கரமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை மாற்றுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் மாற்றி தருவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மாற்றினார்கள், அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை மாற்றி கொடுத்தான். அன்பானவர்களே, எத்தனை பேருடைய நிகழ்வு இருக்கிறது. உதாரணங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நேரம் அல்ல. எனவே பெற்றோர்கள், பிள்ளைகள் முதலாவது துஆவின் மூலம், எல்லா பெற்றோர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டிய ஒரு துஆ குர்ஆனுடைய துஆ இன்னும் இருக்கிறது. ஒன்று கட்டாயம் துஆவுக்கு கையேந்தி இந்த துஆவை ஓதாமல் விட்டால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனசில் இல்லை, பிள்ளைகளை பற்றி அக்கறை இல்லை. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. எங்களுடைய மனைவிமார் மூலம், பிள்ளைகள் மூலம், மனைவிமார் மூலமும் பிள்ளைகள் மூலம், அதாவது மனைவிமார்கள், பெண்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். ஒரு கவிஞர் சொல்கிறார், அல் உம்மு மதரஸா, ஒரு கவிஞருடைய கருத்து, தாயை பற்றிய கவிதை. அல் உம்மு மதரஸா, தாய் என்பது ஒரு கலாபீடம், தாய் என்பது ஒரு கல்வி கலாபீடம். இன் அதத்தஹா அஅதத்த அஅதத்த أعددت جيلا أو ذرية أعددت جيلا طيب الآراء. கண்ணியமாக சொல்கிறார், தாயை சரியான முறையிலே நெறிப்படுத்தினீர்கள் என்றால், உங்களுடைய மனைவியை சரியாக தக்குவாதாரியாக மாற்றினீர்கள் என்றால், மனைவி இடத்திலே தீனை கொடுத்தீர்கள் என்றால், நீங்கள் மனைவி அல்ல தயாரிப்பது ஒரு தூய பரம்பரையை, ஒரு நேர்த்தியான ஒழுக்க நெறியுள்ள ஒரு பரம்பரையை, ஒரு பிச்சலத்தை, நீங்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறீர்கள். எத்தனையோ பேருக்கு பின்னால் தாய் இருந்திருக்கிறார்கள். சம்பவங்களை விரிவாக சொல்லாவிட்டாலும் உதாரணங்களாக சொல்லலாம். சாதித்தவர்களுக்கு பின்னால் தாய் இருந்திருக்கிறார். அது எல்லா துறைகளிலும், ஆன்மீகத்துறை, லௌகீகத்துறை, என்ன மார்க்க சம்பந்தப்பட்ட விடயம், ஏனைய கலைகள் துறைகள் சம்பந்தப்பட்ட விடயம், எல்லா சாதனையாளர்களுக்கு பின்னாலும் ஒரு ஒழுக்க சீடரான, ஒரு கட்டமைப்புள்ள, ஒரு அறிவு முதிர்ச்சி உள்ள, அனுபவம் உள்ள, பக்குவமான தாய் இருந்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அனாதை. ஏன் அல்லாஹ் என்ன ஊட்டுகிறான்? நீங்கள் தந்தை இல்லாமல் பிறக்கலாம், தந்தை இல்லாமல் பிறந்தாலும் உங்களுடைய தாய் தொடக்கம் கண்ணியமானே. அங்கே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 நிகழ்வுகளிலும் பங்கெடுத்தவர்கள். நபியுடைய பிறப்பின் பொழுதும் இருந்தவர்கள், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் வாழ்ந்தவர்கள். நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதும் இருந்தவர்கள், தாய் மரணிக்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்கள்தான். தந்தையுடைய அடிமை பெண், தாய்க்கு கிடைத்த அல்லது தாயுடைய தந்தையின் மூலம் கிடைத்த அந்த அடிமை பெண், தாய் போன்று வளர்த்தார்கள். மௌத்துக்கு பின்னாலும் உயிர் வாழ்ந்தவர்கள். பாருங்கள், நபியுடைய ஸல்லல்லாஹு 63 வருடம் அதற்கு அப்பொழுது இருந்து அதற்கு பின்னாலும் வாழ்ந்தவர்கள். உம்மைமலையிலான பெண்கள் தான். அன்னை ஆமினா, ஹலீமா சாதியா, சுவைபா என்று பெண்களுடைய நல்ல தூய்மையான பரிசுத்தமான பெண்களுடைய மடியில் தான் நபி அவர்கள் தவண்டார்கள். பெண்கள் சாதனையாளர்களை உருவாக்கலாம், துறை சார்ந்தவர்களை உருவாக்கலாம், சீர்மைப்படுத்தப்பட்டால். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பின்னால் தாய், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பின்னால் தாய். ஏன் மின்சாரத்தை கண்டுபிடித்த தோமஸ் அல்வா எடிசன் பின்னால் தாய். பாடசாலையிலிருந்து குறும்புத்தனத்தால் விரட்டப்பட்டவர். உங்களுடைய பிள்ளைக்கு படித்துக் கொடுக்கின்ற அறிவு ஆற்றல் எங்களிடம் இல்லை, நீங்கள் படித்துக் கொடுங்கள். தோமஸ் அல்வா எடிசனுக்கு வீட்டிலே கிளாஸ் எடுத்தது தாய். சுத்துகிறது பெண், பத்துகிறது பல்ப். அவர் முஸ்லிமாக மூமினாக மௌத்தாக இருந்தால் கபராளிகளிலே நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அடுத்ததாக, இமாம்களுக்கும் அடுத்து நவீன கால மக்களிலே கபரை மிக ஒளியூட்டக்கூடிய ஒரு நபராக கபராக இருந்திருக்கும் தோமஸ் அல்வா எடிசனுடைய. எத்தனை ஓதல்களுக்கு வெளிச்சம் குர்ஆன், படிப்புக்கும் குர்ஆன், ஹஜ்ஜுக்கும் அங்கே வெளிச்சம், உம்ராவுக்கும் வெளிச்சம், நல்லது கெட்டதுக்கு வெளிச்சம், இரவு நேரம் சார்ஜுக்கு நோம்பி எத்தனை மணி டைம் பார்ப்பதற்கும் வெளிச்சம்.
எப்படிப்பட்ட சாதனை! ஈமான் இஸ்லாம் இல்லை, அதற்கு பின்னாலும் தாய். அன்பானவர்களே, பெற்றோருடைய விடயத்திலே, தாய்மாருடைய விடயத்திலே மிக கவனம் செலுத்துங்கள். பெண்களுடைய மார்க்கப்பட்ட விடயத்திலே ஆண்கள் மிக கவனமாக. குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ராயதி. கேட்பான் அல்லாஹ். நீ தொழுதாய், மனைவி தொலை எழுப்பாட்டினியா, பிள்ளை எழுப்பாட்டினியா, ஓதினியா, ஓத வைத்தியா, ஹலாலா சம்பாரிச்சு கொடுத்தியா? மார்க்க விடயங்கள் எத்தனையோ துனியாவுடைய விடயங்களுக்கு சண்டை பிடிக்கிறோம், ஏசுகிறோம், அதட்டுகிறோம், கண்டிக்கிறோம், தண்டிக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சாப்பாட்டுக்கு உப்பு கூடினாலும் அடிதான், குறைந்தாலும் அடிதான். பிள்ளைக்கு சாயம் கூடினாலும் உதவிதான், குறைந்தாலும் உதவிதான். உடுப்பு அயம் பண்ணினாலும் அடிதான், அயம் பண்ணாவிட்டாலும் அடிதான். என்ன வேலைக்காரியை தந்திருக்கிறதா கை? சம உரிமை உள்ள கண்ணியமான பெண்ணை மனைவியாக முடித்தரப்பட்டிருக்கிற வேலைக்காரி கொண்டு வேலை வாங்குவதற்கும் தையல் போடுகின்ற அளவுக்கு மூக்கையும் தலையும் உடைப்பதற்கல்ல. தண்டிப்பான் அல்லாஹ். சில நினைக்கிறார்கள் தண்டித்தனத்தில் தன் குடும்பத்தை திருத்த முடியும். இல்லை, முடியாது. நபியோடு சொல்லாத மனைவிமார்கள் கூட தன்னுடைய தேவைகளை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் சில கட்டங்களை கேட்டிருக்கிறார்கள். அது நபியவர்களுக்கு பிடிப்பில்லை என்று உணர்ந்தவுடன் திருந்திக் கொண்டார்கள். நபியவர்கள் பழசையெல்லாம் விட்டு மீண்டும் அன்பாக பணிவாக வாழ்ந்த வரலாறு இருக்கிறது. அடிமைத்தனத்திலே, தண்டித்தனத்திலே, அடக்கி ஆண்மையால் மனைவி மக்களை கட்டுப்படுத்தினால் நிலைக்காது, நடிப்பார்கள். அன்பாலும் பண்பாலும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, மூன்றாவது பகுதி, சமூகத்தோடு, சமூக வட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகளில் ஒன்றுதான் இஸ்லாமிய மத்திய ஸ்தானங்களுடைய பொறுப்புகள். பிரதான மஸ்ஜித். கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் நிர்வாகம், மஸ்ஜிதுடைய பொறுப்புகள் மிக பரவலானது, விசாலமானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு பொறுப்பெடுத்து நடந்தார்கள் என்றால், இமாமும் அவர்கள் தான், அந்த மஸ்ஜிதுடைய ஏனைய விடயங்களை முடிவெடுப்பதும் அவர்கள் தான். பொறுப்புணர்ச்சி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு முக்கியம் என கருதினார்கள் என்றால், கடைசி 3 நாட்கள் கடும் சீரியஸான வருத்தம். அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே 4-5 தடவைகள் மயக்கம் போட்டு விடுவார்கள். பிலாலில் வருவார்கள், இக்காமத் சொல்லவா, மயக்கம், மீண்டும் விழிப்பார்கள். தண்ணீரால் மேனி ஒத்தப்படும், மீண்டும் வருவார்கள், மயக்கம். விழித்தவுடன் என்ன தெரியுமா கேட்பார்கள்? பசிக்கு சாப்பாடு தாருங்கள், சாகத்துக்கு தண்ணீர் தாருங்கள். வேற ஏதாவது துனியாவுடைய தன்னுடைய தேவைகளை கேட்க மாட்டார்கள். விழித்தவுடன் கேட்கின்ற கேள்வி, அசல்லன்னா, மக்கள் தொழுது விட்டார்களா? நான் தானே இமாம், அவர்கள் தானே இமாம், தொழுது விட்டார்களா? இமாம் ஜமாத் நடத்திட்டார்களா? இல்லையார் சொல்ல உகம் என் சபையூனை உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? தயாராகுவார்கள் என்று செல்வதற்கு இயலாது, மயங்கி விடுவார்கள். சில கட்டங்களில் நேரம் தாமதித்து செல்லும் பொழுதோ செய்தி அனுப்புவார்கள், அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுவிக்குமாறு. சில கட்டங்களிலே அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் ஒன்றுதான். அபூபக்கரை தொழுவித்துக் கொண்டிருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக நடக்க முடியாது, பொறுப்பு நடக்க முடியாவிட்டாலும் பொறுப்பை விட மாட்டேன், நடப்பதற்கு உடம்பிலே சக்தி இல்லாவிட்டாலும் எனக்கு வழங்கப்பட்ட அமானிதத்திலே குறை செய்ய மாட்டேன், தொங்கிக் கொண்டு வருவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, வேறு சஹாபாக்கள், அதே மாதிரி இவர்கள் 2 பேரும், சாச்சாவும் இன்னொரு பெரியப்பாவுடைய மகனும், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லான சஹாபாக்கள் காலை கூட தொங்கிக் கொண்டு வரும் பொழுது கூட காலை தானாக எடுத்து வைக்க முடியாது. விரல்கள் நிலத்திலே கோடு கீறிக்கொண்டு போகும். அந்த கோடு கீறிக்கொண்டு போகின்ற நிலைமையில் இடையிலே வரும் பொழுதோ இமாம் ஜமாத் நடுப்பகுதியாக இருக்கும். அபூபக்கர் அவர்களுக்கு முன்னால் கொண்டு போய் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வைப்பார்கள். தொழுகையுடைய அரைவாசியிலிருந்து அபூபக்கர் அவர்கள் மாமூமாக மாறுவார்கள். நின்று மக்களுக்கு தொழுகையை காட்டக்கூடியவர்களாக தொழுவிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிலிருந்து உட்கார்ந்து கொண்டு இமாமத் செய்வார்கள். பொறுப்புணர்ச்சி. நின்று தொழ முடியவில்லை, நடக்க முடியவில்லை, என்னுடைய பொறுப்பு, ரூஹ் பிரியும் வரைக்கும் என்னுடைய பொறுப்பில் உதாசீனம் செய்ய மாட்டேன் என்ற உணர்வு எல்லா விடயங்களும் தான். அன்பானவர்களே, மஸ்ஜித், ஒரு மஸ்ஜிதை கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய பொறுப்பு, எல்லா தேவைகளும் எல்லா நிலைமைகளும்
3 தினங்களுக்கு தொடர்ந்து ஒருவரை காணாவிட்டால் பொதுவாக சஹாபாக்கள் எங்கே அவர் என்று கேட்பார்கள். சஹாபாக்களுடைய பொதுவான பண்பு நாளாந்தம் நபி அவர்கள் கேட்பார்கள். வளமையாக வருகின்றவர்கள் யாரும் வராவிட்டால் எங்கே அவர்? பொறுப்பு, கண்காணிப்பு. ஒருவர் வருவார், ஒரு பெண்ணன் வந்திருக்கிறது, ஒரு ஆண் வந்திருக்கிறது, அவருடைய பேரே வரவில்லை, ஒரு கருப்பு நிறமான ஆண், ஒரு கருத்த பெண்மணி என்று வந்திருக்கிறது. நிகழ்வு அப்படித்தான் வருகிறது, பேரே பிரபலியம் இல்லை. அவ்வளவு சாதாரண ஒரு மனிதர். என்ன செய்வார்? மஸ்ஜிதிலே வந்து கிளீன் பண்ணுவார், மஸ்ஜிதை கூட்டி கிளீன் பண்ணுவார். சுத்திகரிப்பு பணியாளர் அவருடைய விருப்பத்தின் பேரில். ஒரு நாள் காணவில்லை, அல்ல ஒரு நேர தொழுகையில் காணவில்லை. கேட்டார்கள், எங்கே? யாரை கேட்கிறார்கள்? முக்கிய பிரமுகரையா, பணம் படைத்தவரையா, பட்டதாரியா, என்ன உலகத்திலே செழிப்போடு வாழக்கூடியவர்களை மாத்திரமா? எல்லோரையும் விசாரிக்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதர், பெயரே குறிப்பிடப்படாத மனிதர். யார் சொல்லலாம்? இரவு மூத்து சொல்ல தெரியாது. அவள் ஆதந்து மூணு ஜனாதா அறிவிச்சு சொல்லலையா? ஜனாதா செய்தி சொல்ல தெரியாதா? காட்டுங்கள் கபரை. கபருக்கு போய் ஜனாதா தொழுகை நிறைவேற்றி துவா கேட்டார்கள். நன்மாராயன் சொன்னார்கள், ஒரு மஸ்ஜிதை கூட்டி கிளீன் பண்ணுகின்றவரை ஒரு நேர தொழுகைக்கு காணாத பொழுதும் தேடினார்கள். பொறுப்பு. குர்ஆன் சிறந்த ஒரு உதாரணம் சொல்கிறது. சுலைமானுடைய ஆரம்பத்தில் சொன்ன அவருடைய சிறப்பு மதிப்பு என்னவென்று. பறவையுடைய பாட்டையும் தெரியும், எறும்புடைய மொழியும் தெரியும். எறும்பு பேசியது காதுக்கு கேட்டது. அன்பானவர்களே, அசம்பிளி நடக்கிறது. அசம்பிளி, அந்த அசம்பிளியிலே ஒரு காலை கூட்டம் போன்று யார் யார் இருக்கிறார் 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 யார் யார் அப்சன்ட் யார் இருக்கிறார் இல்லை. ஒரே ஒரு சிறிய பறவை அப்சன்ட். ஹுத்ஹுத், கழுகு போன்ற பறவையா? கழுகா, ஒரு மரங்கொத்தி. ஹுத்ஹுதுடைய இனம் இப்பொழுது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு மரங்கொத்தி இனம், மரங்கொத்தி பறவை. எவ்வளவு சைஸ்? அந்த ஹுத்ஹுதையும் தேடினார்கள். ஹுத்ஹுதுக்கு என்ன நடந்தது? மாலியலாளர் ஹுத்ஹுத் என்ன? ஹுத்ஹுத காணம், ஹுத்ஹுத காணம். ஹுத்ஹுதுக்கு என்ன நடந்துச்சு? எங்கே? என்ன சரி சொல்லாம போயிட்டா, அனுமதி இல்லாம போயிட்டா. வரட்டும், சரியான தகவல் கொண்டு வராவிட்டால், தெளிவான ரிப்போர்ட் கொண்டு வராவிட்டால் கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அறுத்து போடுவேன். ஆத்திரத்தினால் சொல்லாமல் போயிருக்கிறது. வந்தது, யமனிலிருந்து வந்தது, செய்தி கொண்டு வந்தது. பில்கிஸ் ராணிக்கு அழைப்பு கடிதம் போனது, இஸ்லாமிய பிரச்சாரத்தோடு போனது. அவரும் கட்டுப்பட்டு வந்தார். அவர் பின்பு முஸ்லிமாக மாறினார். வரலாறு தொடர்கிறது. கண்காணிப்பு, வாட்சிங், நோட்டட். எல்லாரையும், பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தனக்கு கீழே இருக்கின்றவர்களிலே ஒரே ஒரு சிறிய ஒரு பறவை இல்லாத பொழுதும் தேடினார்கள் என்றால் 2, 3, 1, 2 பிள்ளைகளை பராமரிக்காமல் விட்டுவிட முடியுமா? மஸ்ஜிதை கீழே இருக்கின்ற 300, 400, 500, 700, 1000 குடும்ப உறுப்பினர்களை பராமுகமாக விட முடியுமா? முடியாது. எனவே பாரிய பொறுப்பு, அவருடைய ஈமானுக்கு பொறுப்பு, இபாதத்துக்கு பொறுப்பு, அவருடைய உலகளாவிய தேவைகளுக்கு பொறுப்பு, அவருடைய நோய் நம்பரங்களுக்கு பொறுப்பு. தனக்கு பணிவிடை செய்த யூத சிறுவன் சுகைனமா இருக்கிறார். தேடி போனார்கள். என்னுடைய யூதனாக இருக்கலாம், யூத சிறுவனாக இருக்கலாம். கனிமனே, இஸ்லாத்தை திணிக்கவில்லை. அவருடைய பணிவிடை வாங்கினார்கள், அகலாத்தை காட்டினார்கள். சக்கராத் ஹால், இளம் ஒரு வாலிபர் சென்று சக்கராத் ஆளிலே இவருடைய குணம் முந்தியிருந்தது, பண்பாடு முந்தியிருந்தது. கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தந்தையுடைய முகத்தை பார்க்கிறார். தந்தையும் யூதன். அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்வதை கேட்டு கட்டுப்பட்டு நட என்று தந்தை அனுமதி கொடுக்கிறார். கலிமா சொல்லி வாழ்க்கையில் ஒரு சுஜூதும் செய்யாமல் சொர்க்கம் போனார். கலிமா சொல்கிறான், படுக்கையிலே மௌத்தாகிறான். கலிமா வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் எல்லா சிறுக்கு குப்பைகளையும் அழித்து இல்லாதொழித்துவிடும் என்ற ஹதீஸுக்கு இணங்க வாழ்க்கையில் ஒரு தொழுகையும் தொழாமல் நபியுடைய கண்காணிப்பும் பராமரிப்பும் நபியவர்கள் நோட் பண்ணி யூதன் அவன் சிறுவனா அவன் பணிவிடைக்கு இல்லாவிட எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறார்கள், எனக்கு ஊழியம் செய்வதை கண்டு விட்டிருக்கலாமே. அந்த யூத சிறுவனையும் நோய் விசாரிக்க போனார் மஸ்ஜிதுடைய நிர்வாகி. தனக்கு கீழே மதீனாவிலே வாழ்ந்த ஒரு யூத குடும்பத்தை பராமரித்து கண்காணித்து அவருடைய துக்கசுவங்களிலே பங்கெடுத்தார்கள் என்றால் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகத்தின் பொறுப்பு எவ்வளவு பாரிய ஒரு பிரமாண்டமான ஒரு தூர நோக்குள்ள பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கேட்கப்படும். மூன்றாவது
அல்லது 4வது தொடரிலே நம்மையும் சேர்த்து கண்ணியமான இறுதியாக இணைக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள். சமூகத்துடைய பொது அதிகாரம். அரசியல் பேசவில்லை, ஆனால் தலைப்புக்குள் அடங்குகிறது. அன்பானவர்களே, அரசியல் பலம், அதிகாரம் ஆகப்பெரிய பொறுப்பு. பொறுப்புணர்ச்சி எப்படிப்பட்டது? குடிமக்கள் அல்ல, தன்னுடைய நிலத்தில் பரப்பில் வாழக்கூடிய ஒரு மிருகத்தை கூட தன்னுடைய பொறுப்புக்கு கீழ் உணர்ந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் மதீனாவிலே ஆட்சி பீடம், ஈராக்கும் அவருடைய கட்டுப்பாட்டில். ஈராக்கில் ஒரு ஊர் தான் பகதாத். உதாரணத்துடன் பகதாதிலே திஜிலா நதி கரையோரத்திலே ஒரு குழிக்குள் பாதை சீராக செப்பனிடப்படாமல் ஒரு குழிக்குள் அல்லது ஒரு கல் பாங்கான ஒரு மேட்டிலே ஒரு கழுதை இடறி விழுந்து செத்தாலும் அதை பற்றியும் உமரிடம் எல்லாம் கேட்பாங்க. அதை பற்றியும் அல்லாஹ் எங்களை கேட்பான். இந்த உமரிலான அதே வேலை இரவிலே உலா வருவார்கள். யாருக்கு என்ன தேவை? மன்னித்துக் கொள்ள வேண்டும், எல்லோரும் அப்படி அல்ல, இப்படியும் இருக்கிறார்கள். வெறும் பதவி தாங்குடர்கள். அந்த பதவியை எடுக்கும் வரைக்கும் போராட்டம். அதற்கு பின்னால் மக்களை ஏறிட்டும் பார்ப்பதில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், யாரையும் பற்றி பேசவில்லை, எனக்கு யாருடைய நிலவரமும் தெரியாது, என்னுடைய தலைப்புக்கு அடங்குகிறது, அதை விட முடியாது. கெஞ்சி கெஞ்சி கேட்டு வெற்றி பெற்ற பிறகு அந்த மக்களை அவமதிப்பது, கணக்கெடுக்காமல் விடுவது, நில ரீதியாக கட்சி ரீதியாக பிரிந்து சமூகத்துக்கு சேவை அடைக்காமல், மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அரசியல் பேசவில்லை, மீண்டும் என்று சொல்கிறேன், என்னுடைய தலைப்புக்குள் இதை அடக்குவது என்னுடைய மாநிலம். இதை விட்டு பேசினால் என்னுடைய மாநிலம், என்னுடைய பத்து வாய்ப்பு எல்லாம் கேட்பான். எல்லாரையும் பேசினேன், அவர்களை பேசவில்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனார்கள், உலா வருவார்கள், வீட்டில் அழுகை சத்தம், உள்ளே போனார்கள். தெரிஞ்ச சம்பவம் தான், விரிவாக சொல்ல தேவையில்லை. தாய் அடுப்பங்கரையில் குந்திக் கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் அழுது புரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டி ஏதோ கொதிக்கிறது பானையிலே, தாயும் பிள்ளை ஏதோ கிண்டிக் கொண்டிருக்கிறார் கரண்டியால். என்னம்மா பிள்ளை அழுகிறார்கள்? பசி. பானையில் என்ன வைத்திருக்கிறேன்? ஒன்றுமில்லை, தண்ணீருக்குள் கல்லை போட்டு கிண்டிக் கொண்டிருக்கிறேன். சத்தம் வரும் பொழுது ஏதோ உணவு சமைக்கிற ஆறுதோட ஏற்றம் என்று உள்ள முருகுகிறது. குடிசை வீட்டை, அன்பானவர்களே, பதவிக்கு வர முன்னால் குடிசை குடிசையாக மூளை முடுக்காக ஏறி இறங்கியவர்கள் ஏன் வந்த பிறகு அந்த குடிசைகள் எல்லாம் விளங்குவதில்லை? ஏன் அந்த முடுக்குகள் எல்லாம் விளங்குவதில்லை? ஏன் அந்த ஏழைகள் எல்லாம் விளங்குவதில்லை? இதோ படியுங்கள் உமருடைய பாடம். உடனே சென்றார்கள், பொது நிதியிலே சாக்கை எடுத்தார்கள், ஈச்சம்பழம், மாவு, பிளம்சி இது போன்ற உணவுகளை போட்டார்கள், நெய் இது போன்ற உணவுகளை போட்டு வந்தார்கள். ஊழியர் அஸ்லம் ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார்கள். நான் சுமக்கிறேனே மூடையை. சொன்னார்கள் ஒரு வார்த்தை, அஸ்லம், மறுமையிலே என்னுடைய பாவச்சுமையை சுமப்பாயா? அதுக்கு தயாரா? நீ என்னை சுமக்க விடு. 2/3 பங்கை ஆட்சி செய்த ஆட்சியாளர் ஒரு ஏழை குடும்பத்துடைய ஒரு தாய் பிள்ளையுடைய பசிக்காக மூடை சுமக்கிறார்கள். பொறுப்பு. போனார்கள், பொருட்களை சட்டையிலே போட்டு அங்கே இங்கே நாட்டாமை, அங்கு கோக்கி, சமையல்காரர் அடுப்பங்கரையில். அன்பானவர்களே, தனக்கு 100, 150, 200 குக்குகளை வைத்து விதவிதமாக சாப்பிடவில்லை. தனக்கு காலுக்கும் கைக்கும் 100, 150 ஊழியர்களை வைத்து வேலை வாங்கவில்லை. தான் பயணிக்கும் பொழுது முன்னால் 10 வாகனம், பின்னால் 10 வாகனம், வலது இடது பக்கம் 5 வாகனங்கள் என்று உலகத்தை புரட்டிக் கொண்டு பயணம் போகவில்லை. தூதுவர்கள் சந்திக்க வருகிறார்கள். ஜனாதிபதி தூங்கிக் கொண்டிருக்கிறார் மரத்துக்கு கீழே, மண் கத்தியை தலையணையாக வைத்து. ஏன்? சமூகத்தில் எதிரி கிடையாது, விரோதி கிடையாது, என்னுடைய உள்ளத்தை வெண்ட ஆட்சியாளர். அன்பானவர்களே, சமைக்கிறார். சரி, சமைத்துத்தான் தாயிடம் சரி போட்டு கொடு பிள்ளைகளுக்கு போயிருக்கிறாமே, வெயிட்டராக மாறுகிறார்கள். பிளேட்டிலே போட்டு பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுகிறார்கள், போட்டு கையில கொடுக்கிறார்கள், அப்படியே மூளையில உட்காருகிறார்கள். அப்படியே பிள்ளைகள் சாப்பிட்டு மகிழ்ந்து சிரித்து விளையாடுவதை கண்டுவிட்டு போகிறார்கள். அஸ்லம் ரஹிமஹுல்லாஹ், அஸ்லம் ஏன் தெரியுமா உட்கார்ந்தேன்? அந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்குள் போகும் பொழுது அழுதவர்களாக போனேன். வெளியில் வரும் பொழுது அந்த பிள்ளைகளை சிரிக்க வைத்து விட்டு வர வேண்டும் என்ற ஆசையில் தான் உட்கார்ந்து அவருடைய சிரிப்பையும் பார்த்து விட்டு வந்தேன். இதே உமரிலானதான் இன்னும் ஒரு வீட்டிலே மனைவியை கூட்டிக் கொண்டு போய் வியோஜி வேலை பார்த்தார்கள்.
இந்த அளவு செய்ய சொல்லவில்லை. மக்களுடைய பொதுவான சேவைகள் என்று மக்களுக்கு எதை காட்டி வந்தோமோ மன்னித்துக் கொள்ளுங்கள், அது செய்யப்படாவிட்டால் கேள்வி கேட்பான் அல்லாஹ். பதில் இல்லாவிட்டால் எந்த இடத்தை சந்திக்க நேரிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். முடிக்கிறேன். 4 பிரதானமான பொறுப்புகளை பற்றி பேசினேன். ஒன்று, நாம் நமக்கு பொறுப்பு, நம்முடைய ஆத்மா நமக்கு பொறுப்பு. இரண்டாவது, பெற்றோர் பிள்ளைகள் அவர்களுடைய உறவையும் பெற்றோர்களுடைய கண்காணிப்பையும் பொறுப்பையும் முன்மாதிரியையும் துஆவையும் பேசினேன். மூன்றாவது, சமூக ரீதியான பொறுப்புகளுக்கு மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு பேசினேன். நான்காவது, அதிகாரத்தை பேசினேன். அன்பானவர்களே, இன்னும் 2 நிமிடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். நம்முடைய மாணவர்கள் நமக்கு பொறுப்பு. எந்த துறை சார்ந்த கல்வி கலாபீடங்களா இருந்தாலும் மாணவருடைய கல்வி நடவடிக்கை நமக்கு பொறுப்பு. ஒழுக்கம் பொறுப்பு. அவருடைய கல்வி போதனை அவர்களுக்கு நிறைவேற்ற அமானிதம். அவர்களை ஒரு தாய் தந்தை போல் அன்பாக பராமரிக்க வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆசான்களுக்கு இருக்கிறது. அது எந்த துறை சார்ந்த கல்வி நடவடிக்கையா இருந்தாலும் என்பதையும் மேலே சொல்லப்பட்ட பொறுப்புகள், ஹதீஸ்கள், சம்பவங்கள், நிகழ்வுகளை ஒப்பிட்டு இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஒன்றாக இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதை ஒவ்வொருவருக்கும் தகுந்தா போல் அவருடைய ஆசான் துறையை, அந்த ஆசிரியர் துறையை எப்படி செவ்வனை நிறைவேற்றினார்கள் என்பதை நிகழ்வுகளிலே படித்திருக்கிறோம். அதை நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவு சொன்ன கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அக்குவேறு அணிவேராக உற்று நோக்கினார்கள். எந்த மாணவரை எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்தினார்கள். உதாரணம் சொல்கிறேன். எப்படிப்பட்ட மாணவ சமூகத்துக்கு வந்த ஆசிரியர் கண்ணியமானவர்களே, ஒருவருடைய ஒட்டகம் என்னுடைய தோட்டத்தில் தண்ணீர் குடித்தால் நூற்றுக்கணக்கான வருடங்கள் போர் செய்த கூட்டம் ஓடும் பொழுது, பயணிக்கும் பொழுது ஒரு கோத்திரத்துடைய ஒட்டகத்தை இன்னும் ஒரு கோத்திரக்காரனுடைய ஒட்டகம் முந்தியதற்காக 120 வருடங்கள் போர் செய்த கூட்டம். எப்படி மாற்றினார்கள் இந்த ஆசான்? எப்படி மாற்றினார்கள்? சக்கராத்திலே வச்சே செய்வார்கள். இவனோடு எனக்கு பகை, இவன் பிள்ளைகளோடு நீங்க பகை வைக்கணும், சண்டை பிடிக்கணும். நினைவிருக்குதா? 50 வருஷத்துக்கு முன்னால அவன் ஒட்டகம் எங்களுடைய தொட்டில் தண்ணி குடிச்சிட்டு, ஒட்டகம் குடித்த தண்ணீருக்காக சக்கராத்திலே வசியத் செய்து வஞ்சகம் வைத்து வாழ்ந்தவர்களை தன்னுடைய சக்கராத்தில் தன்னுடைய தாகத்தை அடக்கி கட்டுப்படுத்தி மற்றவர்களுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லிவிட்டு தண்ணீர் குடிக்காமலே 3 பேர் ஷஹீதாயினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே அந்த பொறுப்புகளை செவ்வனை நிறைவேற்றி நேர்மையான நீதியான பொறுப்பாளியாக வாழ்ந்து அந்த பொறுமையை செவ்வனை நிறைவேற்றி அரிசிக்கு கீழே நிழல் பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. பொறுப்புகளை உதாசீனம் செய்யப்பட்டு விலங்கிடப்பட்டவர்களாக எழுப்பப்பட்டு அந்த விலங்கை நீதி நேர்மை பொறுப்புகளின் அமானிதம் தான் அவிழ்க்கும் என்றார்கள் அவர்கள். அந்த விலங்கோடு நரகத்தில் தூக்கி வீசப்படாமல் நம்முடைய பொறுப்புகளிலே மிக அதனுடைய பயங்கரத்தை உணர்ந்து நேர்மையாக நடந்து நம்முடைய கையில் இருக்கின்ற விலங்கை அவிழ்த்து சுவர்க்கத்தில் கண்ணியமான நுழைகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, போற முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நீதி நேர்மையான வாழ்க்கையை தருவாயாக, நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட கிருபை செய்வாயாக, குடும்ப பொறுப்பை உணர்ந்து செயல்பட கிருபை செய்வாயாக, சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்பட கிருபை செய்வாயாக, அரசியல் அதிகாரங்களை நேர்மையாக நேர்த்தியாக நிறைவேற்ற கிருபை செய்வாயாக, அதே போன்ற ஆசிரியர் துறையும் செவ்வனை நிறைவேற்ற கிருபை செய்வாயாக. எந்தெந்த காரியாலயங்களில் எந்தெந்த பொறுப்புகளில் இருக்கிறோமோ ஊழல் மோசடிகள் இல்லாமல், பொய்கள் இல்லாமல், வஞ்சகங்கள் இல்லாமல், எந்த விதமான மக்களிடத்தில் கள்ளத்தனமான கொடுப்பனவுகளை பெறாமல் நாம் நேர்மையாக தொழில் செய்வதற்கும் துறையிலே ஈடுபடுவதற்கு நமக்கு கிருபை செய்வாயாக. இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, விசால மனப்பான்மைகளை தருவாயாக. உதித்திருக்கின்ற இந்த புது வருடத்தை சிறப்பாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. 1447 ஆண்டு நாங்கள் காலத்தில் வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், பரக்கத்தான வருடமாக்குவாயாக, ஆரோக்கியமான வருடமாக்குவாயாக, செழிப்பான வருடமாக்குவாயாக, நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு காரணமாக்குவாயாக, முழு உலக முஸ்லிம்களுடைய கஷ்டங்கள் இல்லாமல் ஆவதற்கு காரணமாக்குவாயாக, அநியாயங்கள் அவிழ்க்கப்படுவதற்கு காரணமாக்குவாயாக, அநியாயக்காரர்கள் அழிவதற்கு காரணமாக்குவாயாக.
தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.